தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். இன்றைய நிகழ்வில் நாம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் முதல் நாமாவளியின் பொருளை காண இருக்கிறோம். முதல் நாமாவளி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. சிறப்பான தாய் என்பது பொதுவான பொருள். அகில உலகங்களையும் ஈன்ற தாய் அம்பிகை. வஷினி முதலான வாக்தேவிகளையும் பெற்றெடுத்தவள் அவளே. தனது புகழை பாடும் வாய்ப்பை தங்களுக்கு கொடுத்து சிறப்பித்த அம்பிகையை வாக்தேவிகள் ஸ்ரீமாதா என்று போற்றுகின்றனர். பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தெய்வங்களுக்கும் தவறாமல் மறவாமல் கொடுக்க வேண்டிய அடைமொழி ஸ்ரீ அல்லது திரு என்பதாகும். அகில உலக அன்னையாவதால் அவளை ஸ்ரீமாதா என்று சிறப்பித்தனர். குழந்தை முதலில் அறிவது தாயைத்தான். அவள் பால் நினைந்து ஊட்டுபவள். அம்பிகையோ தாயினும் சாலப்பறிந்து அருள்பவள். பால் நினைந்து ஊட்டும் தாய்க்கும் உரிய காலத்தில் மார்பகத்தில் பாலினை சுரக்கச் செய்து காக்கும் பெருங்கருணை உடையவள். எனவே சாதாரணமான தாயை விட பல மடங்கு உயர்ந்த அம்பிகையை ஸ்ரீமாதா என்றனர். ஸ்ரீ என்பது வேதத்தை குறிக்கும் சொல். அம்பிகை வேத வடிவாகி, வேதத்தின் சாரமாகி, வேதத்தின் பிறப்பிடமாகி நிற்பதால் அவளை ஸ்ரீமாதா என்றனர். ஸ்ரீ என்பது சரஸ்வதியையும் லக்ஷ்மியையும் குறிக்கும் சொல். செல்வத்துக்கு அதிதேவதையான திருமகள், கல்விக்கு அதிதேவதையான கலைமகள் ஆகிய இருவரையும் ஈன்றதால் அவளை ஸ்ரீமாதா என்றனர். ஸ்ரீ என்பது விஷம் என்றும் பொருள் தரும். ஸ்ரீ என்னும் விஷத்தை பருகினான் இறைவன். அதனை கழுத்தில் நிறுத்தி அவனை ஸ்ரீகண்டன் ஆக்கினாள் அம்பிகை. உலகத்தின் தந்தையாகிய ஸ்ரீகண்டனின் மனைவியை ஸ்ரீமாதா என்றனர். ஸ்ரீ என்பது புருஷார்த்தங்கள் என்னும் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றையும் பார்த்தவர்களால் விரும்பப்படும் தன்மையை குறிக்கும். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை அருள்பவள் ஸ்ரீமாதா எனப்பட்டாள். எழில்மிகு அழகும் பார்ப்பவர்களால் விரும்பப்படும் தன்மையும் உடையவள் ஸ்ரீமாதா எனப்பட்டாள். ஆதிசக்தி தனது சிவாம்சத்திலிருந்து வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி என்ற மூவரை படைத்தாள். பிறகு அவர்களை பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் என்று ஆக்கினாள். அம்மூவரையும் முத்தொழில் இயற்றச் செய்தாள். அதன் பின் சரஸ்வதி, லக்ஷ்மி, ருத்ராணி ஆகிய மூவரை படைத்து அவர்களை முறையே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்களின் சக்தியாக அளித்தாள். அம்மூன்று சக்திகளை ஈன்றளித்த முதல் தாய் ஸ்ரீமாதா என கூறப்பட்டாள். மா என்ற வினைச்சொல்லுக்கு அளவிடுதல், அடக்கிக் கொள்ளுதல், பிரித்துக் கொடுத்தல் போன்ற பொருள்கள் உண்டு. உலகங்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும் ஆற்றல், சக்திகளை பிரித்தளிக்கும் ஆற்றல், அளவிட முடியாத ஆகாயம் ஆகியவற்றை அளவிடும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் ஒருங்கே பெற்றவள் ஸ்ரீமாதா என கூறப்பட்டாள். அம்பிகை வழிபாட்டிற்கே உரிய சிறப்பு அடைமொழி ஸ்ரீ என்பதாகும். அம்பிகையின் வழிபாடும் மந்திரமும் ஸ்ரீவித்தை எனப்படும். அதனை உபதேசித்தவர் ஸ்ரீகுரு ஆவார். அம்பிகையின் புறம் ஸ்ரீபுரமாகும். ஸ்ரீசக்கரம் அவளது யந்திரமாகும். அதனுள் எழுந்தருளும் சிறப்புமிக்க தாய் ஸ்ரீமாதா என அழைக்கப்பட்டாள். ஸ்ரீ என்னும் ஓரெழுத்து ஒரு சொல் என்னென்ன பொருள்களை தருமோ அத்தனை பொருள்களுக்கும் பொருந்துபவளாக திகழ்பவளை ஸ்ரீமாதா என்று வாக்தேவிகள் வர்ணித்தனர். ஸ்ரீமாதா என்ற சொல்லின் பொருளை அகத்தியருக்கு ஹயக்ரீவர் விளக்கினார். ஸ்ரீகண்டன் என்றால் சிவன். அவனையும் பெற்றவள் ஸ்ரீமாதா என்றார் ஹயக்ரீவர். மனைவி எப்படி தாயாக முடியும்? என்னால் இதனை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார் அகத்தியர். அப்போது தாராபீடம் வாருங்கள் என்று ஓர் அசரீரி வாக்கு ஒலித்தது. அகத்தியரும் ஹயக்ரீவரும்
பீகார் மேற்கு வங்க எல்லையில் இருக்கும் தாராபீட்டம் என்ற சக்தி பீடத்திற்கு சென்றனர். அங்கு அம்பிகை சிவபெருமானை சிறு குழந்தையாக்கி தனது மடியில் கிடத்திய கோலத்தில் காட்சி கொடுத்தாள். இவள்தான் ஸ்ரீமாதா என காட்டினார் ஹயக்ரீவர். அறிந்தேன் அன்னையை என்று வியந்தார் அகத்தியர். அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் என்ற அபிராமி அந்தாதி கருத்தும், சக்திதான் சிவத்தை ஈன்றும் என்ற சிவஞான சித்தியார் கருத்தும், தன்னுடைய கேழ்வன் மகன் என்ற திருவாசக கருத்தும் ஸ்ரீமாதா என்ற இந்த நாமத்துக்கு இணையானவை. நாளைய நிகழ்வில் தொடர்ந்து வரும் நாமாவளிகளை சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக என்ற முதல் நாமாவளிக்கு பொருளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.